ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். தம்பி, எந்த நகர் போகணும்? எவ்வளோ? 50 ரூபா. 50 ரூபாவா? சரி. வந்து இறங்கிங்க. ஓகே ஓகே ஓகே. சொல்றேன்பா, விடுதலை. அச்சா எங்க போறோம்? பரவாயில்லண்ணா, நீங்க போங்க. சொல்லுங்கம்மா, எங்க போற சொல்லுங்க. அண்ணா, வேளச்சேரி வரைக்கும் போகணும். எவ்வளவு ஆகும்? 700 ரூபா கொடுங்கம்மா. அண்ணா, அவ்வளவு காசு என்கிட்ட இல்லண்ணா. 500 ரூபாய் இருக்கு, வாங்கிக்கிறீங்களா? சரி வாங்க, ஏறுங்க வாங்க. அண்ணா, இந்த பெட்டி தூக்க முடியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? இந்த வரமா. சொல்லுமா, அண்ணன் வாய் நிறைய கூப்பிடுற, அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லலாம்ல. பரவாயில்ல சொல்லுமா, இது நல்லா இருக்கு. அண்ணன் சொல்றீங்க, இது கூட சொல்லுங்க. எங்க அம்மா அப்பா சின்ன வயசுல கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி நல்ல விதமா படிக்க வச்சாங்க. ஆனா என்னோட பொழுது திமிர்னால இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டேன். 10 வருஷம் ஆச்சுன்னா இன்னைக்கு வரைக்கும் அவன் வேலைக்கு போல. ஒரே 1 மாசம் தான் வேலைக்கு போயிருக்கான். என்னையும் பாக்குறது இல்ல, என் குழந்தையும் பாக்குறது இல்ல. எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குன்னா அந்த பொண்ணுக்கு 8 வயசு ஆச்சு. வரைக்கும் வேலைக்கு போறது இல்ல, அவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க. எங்க அம்மா கிட்ட போன் பண்ணி மன்னிப்பு கேட்டப்போ நீ கூட வாமான்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் எங்க அம்மாவை பார்க்க போயிட்டு இருக்கேன். அது சரிம்மா, இதெல்லாம் பேக்ல ஏதோ வெயிட்டா இருக்கு. இத்தனை வருஷத்துல கஷ்டப்பட்டு நான் என் பொண்ணுக்காக சேர்த்து வச்ச ஒரு 10 பவுன் நகையும் 2 லட்சம் ரூபாய் காசு இதுல இருக்குண்ணா. அதை கொண்டு அம்மா கிட்ட கொண்டு போறதுக்காக போயிட்டு இருக்கேன். இதையும் விட்டுட்டேன்னா அவன் குடிச்சு அழிச்சு நாசாக்கிடுவான். அதனாலதான் எங்க அம்மா வீட்டுக்கு கொண்டு போறேன். ஒரு 10 ரூபா கூட்டு போய் சேர்த்துறேன். ஏய், பாவுண்டா அந்த பொண்ணு. உன்னை நம்பி ஆட்டோல ஏறணும். வாய் நிறைய அண்ணான்னு கூப்பிட்டாடா. அண்ணான்னு கூப்பிட்ட அதுக்கு என்ன பண்றது? புலிக்கு பஸ் ஏத்துனா என்ன பண்ணுது? மானசா வேட்டை வரல.
அதே மாதிரி தான் இதுவும். உன் பசியை தீர்த்துன்னா இது உனக்கு கிடைச்ச வாய்ப்பு. உன் பசியை தீர்த்துட்டு உன் வேலையை பார்க்க பாரு. நம்மள வேணா பாம்பா கால் இருக்கா? வேணாண்டா, பொம்பளைக்குள்ள சாபத்தை வாங்கிக்காத. நல்லாவே இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் நல்லா இருக்கானா? ஏய் பண்றா. ஏய் வேணாண்டா. ஏய் உனக்குன்னு கொடுத்த ஒரு ஆள் இருக்கா? வர வாய்ப்பை எப்பயும் யூஸ் பண்ணிக்கோ. இல்லம்மா, என்னன்னு தெரியல. ஒரு நிமிஷம். ஒரு 10 பவுன் நகையும் 2 லட்சம் ரூபாய் காசு இதுல இருக்குண்ணா. ஒரு 10 பவுன் நகையும் 2 லட்சம் ரூபாய் காசு இதுல இருக்குண்ணா. உங்களுக்கு என்ன வேணும்? நீ எடுத்துட்டு வந்த பணமும் நகையும் எங்கடி? நான் பணமும் நகையும் கொண்டு வந்து சொன்னது யாரு? என்ன இன்னும் பாத்துட்டே நிக்கிறீங்க? ஏதோ பண்ணுங்க. சொன்னவரே அவர் தான். அவரையும் சொல்லுவாரு. மழை போல நம்புறேன் உங்களை. என்ன உங்களை நம்பி நான் வந்தேன் இவ்வளவு தூரம். கஷ்டப்பட்ட காசு என்ன பொண்ணுக்காக சேர்த்து வச்சது. என்ன விட்டுருங்க என்ன, ப்ளீஸ் என்ன. நான் போயிடுறேன். உங்களுக்கு எந்த தொந்தரவு கொடுக்க மாட்டேன், போயிடுவேன். போறதுக்கு அவனை திட்டம் போட்டு கூப்பிட்டு வந்திருக்கோம். ஒழுங்கா சொல்லி பணமும் நகை எங்கடி? அது உள்ள பேக்ல இருக்கு. போய் எத்தனோட அண்ணா வேண்டாண்ணா, அண்ணா விட்டுருங்கண்ணா. அண்ணா ப்ளீஸ் அண்ணா, வேண்டாண்ணா வேண்டாண்ணா. பாப்பாவோட காசு அண்ணா சொல்லுங்க சொல்லுங்கண்ணா. உங்களை நம்பிதானே வந்து சொல்லுங்கண்ணா. வேண்டாண்ணா ப்ளீஸ் அண்ணா. அதையும் பாப்பாவோட காசு அண்ணா, அவங்களுக்கு கஷ்டப்பட்டு சேர்த்த காசு அண்ணா, ப்ளீஸ். மச்சான்
சூப்பர் நிகழ் மச்சான். என்ன சொல்ற? எந்த வேலை என்ன எந்த வேலை பண்ற? விட்றா, நம்மளுக்கு தேவை பணம் தான். அதை மட்டும் பாரு, இது தேவையில்லாத வேலை. டேய் வாடா மச்சான், வண்டியில இருக்கு. பாப்பாவோட காசு என்னோட பணம் நகை எல்லாமே போச்சு. காசு எல்லாமே போச்சு. கொடியில இந்த வேலை கணக்கு பணம் எல்லாமே வெயிட்டா இருக்காது. அர்ஜென்டா என்னடா அர்ஜென்ட் உனக்கு அப்படி? ஆட்டத்தை விட அடிக்கலாட்டா. விட்றா, நிப்பாட்டுறா நீ. வணக்கம் தல. தலையா? யாரா நீ? யாரா நீங்க? என்ன பண்றீங்க? ஏடையா வேற யார் இருக்கான்னு பாருங்க ஆட்டோல. டேய் யாரா வண்டியில? டேய் யாரா நீங்களா? சார் நான் பக்கத்து பச்ச ஆள் சார். நீங்க என்ன பண்றீங்க? சார் ஆயா வீட்டுக்கு வெளுக்கு அழுக்கு துணி எடுத்துட்டு போயிருக்கேன் சார். ஏட்டா என்னன்னு பாருங்க. பெரிய சூட் கேஸா? டவுட்டா இருக்கே. ஏட்டா என்னன்னு திறந்து பாருங்க. என்னையா பாடி சார். பாடியா? ஆமா சார். சார் அது எங்க ஆயா தான், அங்கே இருக்கா, நான் கொடுத்துறேன் சார். என்ன சொல்ற? ஆயா காணும் சார். சார் தலையை காணும் என்கிட்ட கேட்டீங்கன்னா அவரு வாட்ஸ்அப் ட்விட்டர்னு சோசியல் மீடியால ஃபுல்லா வீடியோ போட்டு கலக்கிட்டு இருக்காரு. எங்க வந்து கேட்டுக்கிறீங்க? சார் தலையை உண்டு சார். என்ன சொல்ற? ஆமாங்க சார், ஒரு ஆம்பளை டெக் பாடி இருக்கு சார். டேய் உண்மையை சொல்றீங்களா இல்லையா? இல்ல மொத்த பேரையும் போட்டு தள்ளிடுறேன். ஏட்டையா? ஏய் உங்களுக்கு சொல்லுங்கடா. சார் 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 நான் சொல்லிடுறேன் சார், நான் சொல்லிடுறேன் சார். வழியில நான் வந்து ஒரு சவாரி கை போட்டு ஏறினானுங்க சார். மிச்சப்படி எனக்கு எதுவும் தெரியாது சார். என்னது உனக்கு எதுவும் தெரியாதா? சார் நாங்க ரொம்ப நல்லவங்க சார், நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க. வேணா அண்ணனை கேட்டு பாருங்களேன், கமா துண்டு வயசுல இருந்து எங்களுக்கு தெரியும் சார். என்னது சின்ன வயசுல இருந்து தெரியுமா? இப்படி கேட்டா பதில் வராது, இப்ப வரும் பாரு.
வழி வேற ஒரு 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 பொண்ணுங்க சார். அவதான் சார் கைப்பட்டு வண்டியில் ஏறினா சார். ஒருவேளை அவங்க விட்டு போயிருப்பா சார். ப்ளீஸ் சார் சார் எங்களுக்கு விட்டுவே எங்க எதுவும் தெரியாது சார். ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். டேய் என்னன்னா கேன போய் நினைச்சியா? இவ்வளவு நேரம் முன்னாடி யாருன்னே தெரியாதுன்னா இப்ப புதுசா ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றியா? சார் நிஜமாவே சார் இல்லையா சார் நிஜமா ஒரு பொண்ணுங்க சார் ஏன்னா அவராக விட்டு போயிருப்பா. உங்களுக்கு எதுவுமே சத்தியமா தெரியாது சார். டேய் டேய் இதெல்லாம் இப்படி கேட்டா சொல்ல மாட்டாங்க. ஏட்டா மொத்த பேரையும் ஸ்டேஷன் தூக்கு. ஓகே சார். ஏங்க இப்படி பண்ணீங்க? உங்களை நம்பி தானே எங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு நான் வந்தேன். வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னீங்க, அதை பொறுத்துக்கிட்டேன். என்ன வேலைக்கு போக சொல்லி கட்டாயப்படுத்தினீங்க, அதையும் பொறுத்துக்கிட்டேன். குழந்தைய படிக்க வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க, அதையும் பொறுத்துக்கிட்டேன். தினம் தினம் குடிச்சிட்டு வந்து என்னையும் பாப்பாவையும் அடிச்சீங்க, அதையும் பொறுத்துக்கிட்டேன். ஆனா நம்ம படுக்கையை உங்க நண்பன் கூட பகிர்ந்துக்க சொல்லி சொன்னீங்கல்ல, என்னால பொறுத்துக்கவே முடியல. அதாங்க கொன்னேன். புள்ள கூட உன்னை வேண்டாம் சொல்றாங்கல்ல, நீங்க வேணாங்க. எனக்கும் வேண்டாம், பாப்பாக்கு வேண்டாம். அடுத்த ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தா வரம் கேட்டு வருவாங்க. ஏன் தெரியுமா? உங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்காக இல்ல, நீங்க என் கண்ணுல மாட்டிர கூடாதுங்கிறதுக்காக. பெண் பூ போன்றவள், வாசம் நிறைந்தவள், வாசம் கொட்டுபவள். அப்பூவின் வாசம் அன்பின் உச்சம். அவள் சிரித்தாள், அது ஒரு கோடி மத்தாப்பூ. ஆனால் அப்பூவை கசக்கி முகர நினைத்தால் அவள் எழுவாள், பூ மாறும் புயலாய், உலகையே எரிப்பாள், நெருப்பாய்.